Taste the Daily. சென்னை சூளைமேட்டில் திருமணமான பெண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலம் ஆபாசமாக பேசி பாலியல் தொல்லை கொடுத்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் பெண் ஒருவருக்கு அறிமுகமான ஐவின் ரொனால்ட் என்பவர் ஆபாசமாக பேசி தொல்லை அளிப்பதாக கூறப்படுகிறது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் பணி செய்யும் இடத்திலும் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. தூத்துக்குடியில் பொறியியல் கல்லூரி மாணவி தர்ஷினி தற்கொலை செய்த சம்பவத்தில் கல்லூரி மாணவர் மீது சந்தேகம் உள்ளதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தற்கொலைக்கு முன்பாக மாணவி தர்ஷினியினை ஒருதலையாக காதலித்த மாரிச்செல்வம் என்பவர் சந்தித்ததாகவும் தர்ஷினி கழுத்தில் இருந்த செயினை காணவில்லை என்றும் அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டினர். தற்கொலைக்கு காரணமானவர்களை கண்டுபிடிக்காமல் மாணவியின் பெற்றோரை ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் காவல்துறை சித்திரவதை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் உள்ள ஜெராக்ஸ் கடையின் கணினி உதவியாளர் முகமது யாசர் என்பவரை கூலிப்படை வீட்டிற்கு சென்று கொலைவெறியோடு வெட்டிவிட்டு தப்பினர். இருசக்கர வாகனத்தில் வந்த கூலிப்படை குடிக்க தண்ணீர் கேட்பது போல் வீட்டுக்குள் புகுந்து முகமது யாசரை துரத்தி சென்று தலையில் கொடூரமாக வெட்டிவிட்டு தப்பினர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் கொடூர கொலை கும்பல்களின் நடமாட்டம் அதிகரித்து வருவது பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது.